கோவை ரத்தினபுரியில் 6 புதிய மின் இணைப்புகளுக்கு லஞ்சம் கேட்ட மின்வாரிய ஊழியர்கள் இருவர் லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்பட்டனர். பிப்ரவரி 24ஆம் தேதி நடைபெற்ற இந்த வழக்கில் ரூபாய் 18,000 லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. ரத்தினபுரியைச் சேர்ந்த ஸ்டுடியோ உரிமையாளர் ராஜ்குமார் தனது புதிய வீடுகளுக்கு 6 மின் இணைப்புகள் கோரி முறைப்படி விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து ரத்தினபுரி மின்வாரிய அலுவலகத்தில் போர்மேனாக பணியாற்றும் ஹாரூனை சந்தித்து மின் இணைப்புகள் வழங்க கோரினார். மின் இணைப்பிற்கு ரூபாய் 18,000 லஞ்சம் தர வேண்டும் என கேட்டதால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜ்குமார் லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு கூடுதல் துணை கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. நேற்று மாலை ராஜ்குமார் மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று போர்மேன் ஹாரூனை சந்தித்தார். ஹாரூன் லஞ்ச பணத்தை கேங்மேன் உதயகுமாரிடம் கொடுக்குமாறு அறிவுறுத்தினார். ராஜ்குமார் அவரிடம் பணத்தை கொடுத்ததும் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் உடனடியாக இருவரையும் கைது செய்தனர். இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மின்வாரிய ஊழியர்கள் இவ்வாறு லஞ்சம் வாங்கி கைதான சம்பவம் கோவை நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.